ஜல்லிக்கட்டு 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 ஆட்ரா ஆட்ரா. ஹலோ தம்பி மணி, நான் 3 நாளைக்கு ஊருக்கு போகிறேன். நைட்டு மட்டும் வீட்டில் லைட்டு போட்டுரு. பாத்தியில்ல யார் அந்த வெள்ளக்கார தானே? ம் சரி, 3 நாள் எப்போ? இன்றைக்கி நைட்டு அவர் எப்படியும் ஊருக்கு போயிடுவார். இன்றைக்கி ஈவினிங் பிளான் பண்ணுறோம். நாளைக்கு நைட்டு துடைக்கிறோம். நாளைக்கே? ம் பார்ட்டி கிளம்பிடுச்சு, வா. போடா போடா, சீக்கிரம் போடா. வீட்டை பார்த்தா எனக்கு ஒன்றும் தேற மாதிரி தெரியல. வீட்டில் எதுவும் இல்லைன்னா தேவையில்லாமல் எதுக்கு ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ண போகிறோம்? கண்டிப்பாக நமக்கு தேவையான அளவுக்கு ஏதாவது இருக்கும். ஓகே, என்ன பிளான்? வீட்டில் எனக்கு தெரிஞ்ச 2 ப்ளஸ் இருக்குது. ஒன்று நாய் கிடையாது, வீட்டுக்கு நெருக்கமா எந்த வீடும் இல்லை. அப்போ ஃப்ரெண்ட்லேயே ஓடிச்சிட்டு உள்ளே போயிடலாம். 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு வெளியே வந்தாகணும். டேய், பூட்ட ஓடடா. டேய், ரொம்ப இருட்டா இருக்குடா, லைட்டை போடுறா. எங்கடா இருக்கும் சுவிட்சு? அங்கே தானே எங்கே இருக்கும், தடவி போடுறா. சூப்பர். பீரோ எங்கே இருக்கும்? அங்கே இருக்குமோ? இந்த இருக்குமோ? தென்மேற்கு குபேரமலடா, இங்கே தான்டா இருக்கும். வந்து தொலை. ஹை, தே இருக்குடா பீரோ. திறக்க முடியலடா. திறக்க முடியலையா? என்னடா அடி. ஏய், திறந்தாண்டா இருக்கு. எப்படா திறந்த? மதினு பேரை வச்சா மட்டும் போதாதுடா, கொஞ்சமாவது இருக்கணும், புரியுதா? வேலையை வளர்க்கும். ஏய், ஒரே இருட்டா இருக்குடா. முதல்ல டார்ச் ஆன் பண்ணுறா. இருடா. என்னடா ஒரே துணியா இருக்கு? இந்தா இருக்குல்ல, திறப்போம். என்னடா இது? 5 ரூபா தான் இருக்கா? என்னடா ஒன்றுமே இல்லைடா. ஒரே ஒத்த 5 ரூபா இருக்கு. டேய், என்னடா உன் பேச்சு தான்டா கேட்டு வந்தேன். அதான்டா எனக்கும் தெரியல. என்னடா சே. இந்தாடா டீ. அங்கே வை. கடகத்துக்கு என்ன போட்டிருக்கு பாரு. இப்படிதான் நேற்று லாபம்னு போட்டுருந்தது. ஒரு இளவும் ஆப்பிள்ல. டேய், இதை பார்த்தியா? பிரபல தொழிலதிபர் வீட்டில் 22 பவுன் நகை மற்றும் 15 லட்சம் பணம் கொள்ளை. போலீசார் விசாரணையா? பேசாம எங்க போயிருக்கலாம் போல. எங்க காட்டு பார்க்கும். 22 பவுன் நகை. டேய் லூசு பையல, நம்ம போனதே இந்த வீடு தான்டா. டேய், இந்த வீடு தானா? காட்டு. இதோ பாரு. நமக்கு முன்னாடி யாரா அடிச்சிருப்பா? யாரா இருக்கும்? தெரியலையே. யாரு? ஒருவேளை நம்ம பின்னாடி பைக்ல ஒருத்தன் உட்காந்துருந்தானே, அவனா இருக்குமோ? அவனே தான்டா. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருந்தான்டா. சரி வா போலாம். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவ்வளவுதான். என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது.
ஹேய் யாரா அவன்? அவனை மாதிரியா இருக்கு புறாவனை. ஹேய் தூக்குடா தூக்குடா தூக்குடா. யாரா நீ? பணம் எங்கடா? இப்படிலாம் கேட்டால் சொல்ல மாட்டான். இரு. பணம் எங்கடா சொல்றியா? சொல்லிட்டா. யாரா நீ? என் பேர் ஜோசப். அலங்காநல்லூர் அரசம்பட்டி கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். நான் ஒரு காங்கேயன் காலை வளர்த்தேன். அவன் பேர் பர்மா. கடத்தில் இது வரைக்கும் அவனை கையால் இவனை தொட்டது கூட இல்லை. என் குடும்பத்தில் ஒருத்தவனாக தான் இருந்தான். அவன் போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே எங்கள் அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க. அவங்க இல்லாத இடத்துல எனக்கும் இருக்க பிடிக்கல. அதனால் நான் இங்கே வந்துட்டேன். திருடனாகவும் ஆயிட்டேன். சரி வா. இங்க உட்காரு. டேய் எப்படி தான் பிளான் பண்ணி அந்த வீட்டில் அடிச்ச? அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பெரும்பாலும் திருடங்க 12 மணிக்கு தான் திருட போவாங்க. நான் அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி 10 மணிக்கெலாம் திருட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் பிளான் பண்ணது. சரி, நீ அடித்ததெல்லாம் நீயே வச்சுக்கோ. இனிமேல் தேவையில்லாமல் எங்கள் வழியில் கொடுக்காதத. வட போகலாம். ஒரு நிமிஷம். என்ன? என்னையும் உங்களோட சேர்த்துக்குங்க. உங்களுக்கு 50% ஷேர் தரேன். என்னால் இவனை வச்சே காப்பாற்ற முடியல, இதில் நீ வேறியா? டேய் ஒரு நிமிஷம் வாயேன். நம்மளோட பக்காவாக பிளான் பண்ணுறான். அவன் எப்படி எடுத்தா நமக்கே தெரியல. அதுவும் இல்லாமல் 50% ஷேர் வேறு தரேன்றான். இதையே மிஸ் பண்ணுறான். சரி வா. ஒத்துக்கடா. சரி வா. வா. இதான் நம்ம வசந்த மாளிகை. பார்த்துக்கோ. இதான் நம்ம ரூம். இப்போதைக்கு தான். இதான் நம்ம தங்க போகிற ரூம். இவங்க யாரு? அம்மா. ஆமாம், நீங்கள் 2 பேரும் எப்படி திருட வந்தீங்க? அது ஒரு பெரிய கதை. தஞ்சாவூர் மாவட்டம் வலம்பத்துக்குடி தான் எங்கள் ஊர். நானும் அவனும் ஒரே ஊர் தான். சின்ன வயசில் அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் தான் வளர்ந்தான். நாங்கள் காலங்காலமாக விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு வரோம். அது தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பாவும் படிக்கலை, எங்கள் அம்மாவும் படிக்கலை. என்னை தான் படிக்க வச்சு பெரியலாக்கணுன்றது அவங்க கனவாக இருந்தது. ஆனால் அந்த கனவு கனவாகவே போயிடுச்சு. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ரொம்ப சங்கடப்பட்டு இந்த சூழ்நிலையில் நான் கவர்மெண்ட் எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அது இந்த ஜல்லிக்கட்டுன்னு இளைஞர்கள் வந்து மெரினா கடற்கரையில் கூட்டம் அலம் மோதுனது. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து எங்களை காப்பாற்றணும். இந்த இளைஞர்களை வளர்க்கறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இந்த கிழவங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா? இந்த விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா? நான் என்ன செய்வேன்? இந்த எங்க ஊர்ல ரொம்ப அருமக்கோட்டில் வரைக்கில பாதிக்கப்பட்டு நித்தம் சாகுறாங்க சார்.
மருந்து குடிச்சு சாருமா அட்டாக் வந்து சாருமா எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க சார். இந்த மாணவர் எழுச்சினாலதான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவுகள் ஆகணும். இந்த மத்திய கவர்மெண்டும் மாநில கவர்மெண்டும் எங்களை புறத்தள்ளி கேட்டாங்க. கண்முடி அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு தான் பார்க்காங்க. இந்த விவசாயியை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் நாகே இல்லை சார், நாகே இல்லை. இந்த இளைஞர் சமுதாயம் அனைத்து பெருமக்கள் ஒண்ணு சேர்ந்து எங்களை வாழ்வாத நாங்க சேத்துல கை வச்சாத்தான் நீங்க சோத்துல கை வைக்க முடியும், இல்ல நீங்களும் பிடித்தா. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் எல்லாரும் வருவாங்க, நமக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும்னு அவர் நம்பினார். ஆனால் அவர் நம்பின மாதிரி யாரும் வரல, யாரும் கேட்கல. இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என் குடும்பமே மருந்து குடிச்சு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு அனாதை ஆகிட்டேன். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி வாழ போகிறோன்ற பயம். அதனாலே நாங்கள் திருடன் ஆகிட்டோம். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி ஆழ தொடங்கிட்டானா அது தேசம் விழ தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். அது யாருக்குமே புரிய மாட்டுது. எங்களோட கஷ்டமும் யாருக்கும் தெரியல. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. விவசாயிகள்லாம் அழிஞ்சிக்கிட்டே வராங்க. பல பேரை வாழ வச்ச விவசாயியே இன்றைக்கி வாழ முடியல. அதே எங்கள் நிலமை. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறோம். இதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம், வா. என்ன பண்ண போகிறோம்? சொல்கிறேன், வா. சரி, என்ன பிளான்? வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் ஆரம்பிப்போம். குரூப் பேர் என்ன போடுறது? பொறுத்தது போதும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கையானவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் இந்த குரூப்பில் ஆட் பண்ணுங்கள். இந்த குரூப் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே செம்ம ரெஸ்பான்ஸ். புதுசாக ஒரு வீடியோ சவுதியிலேருந்து அனுப்பிச்சிருக்காரு. வணக்கம் தமிழர்களே, நான் வள்ளுவன் சவுதி அரேபியாவிலிருந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். நாங்கள் அன்றாட இன்னும் உணவுகளை கொஞ்சம் பாருங்கள். இதுதான் இளநியா, ஏன்னா இளநி படம் போட்டிருக்குது. இது தயிர், இது பால். இங்கே எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ் தான், இயற்கையான உணவுகள் எதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போடப்பட்டுள்ள ஆழ்குழாய் கிணறு. இந்த ஆழ்குழாய் கிணறை சுற்றி 200-300 கிலோமீட்டருக்கு மரச்செடிகளை நம்மளால் பார்க்கவே முடியாது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பனுக்காண்டி நெடுவாசல்ல பல ஆழ்குழாய் கிணறுகள் தோண்டப்பட்டுள்ளன. அந்த ஆழ்குழாய் கிணறுகளை சுற்றி 200-300 கிலோமீட்டருக்கு விவசாயங்கள் முற்றிலும் அழிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் சவுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆழ்குழாய் கிணறுலேருந்து 200 கிலோமீட்டர் தள்ளியே மக்களால் வசிக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் மக்கள் வசிக்கும் இடத்திலேயே ஆழ்குழாய் கிணறுகள் போடப்பட்டுள்ளன. அதிலிருந்து வெளியாகும் நச்சுத்தன்மை வாய்ந்த கேஸ் மக்களுக்கு பாதிப்பினை உண்டாக்கும். ஸோ பேன் ஹைட்ரோ கார்பன், சேவ் ஃபார்மர்ஸ், சேவ் அக்ரிகல்ச்சரல், சேவ் நெடுவாசல். எனக்கு கதிரமங்கலத்துலேருந்து ஒரு அக்கா வீடியோ அனுப்பியிருக்காங்க. வணக்கங்கண்ணா, என்னோட பேர் கலைச்செல்வி. நான் தஞ்சாவூர் கதிரமங்கலம் கிராமத்துலேருந்து பேசுகிறேண்ணா. எங்கள் ஊரில் ஓஎன்ஜிசி வந்ததுலேருந்து தண்ணி குடிக்க முடியலண்ணா. குடிக்கிற தண்ணி கூட குடிக்க முடியல எங்களால். அப்படியே அந்த ஆயில் அப்படியே இருக்குதுங்கண்ணா. ஸ்கூலுக்கு போகிறோம் நாங்கள். இதனால எங்களுக்கு உடம்பு சரியாமல் போகுது. எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஊரே நாங்கள் எல்லாருமே விவசாயம் செஞ்சு பொழைக்கிறோம். நாங்கள் எங்கள் ஊருக்கு இதேமாரி ஒரு ஓஎன்ஜிசி இப்படி பண்ணி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கண்ணா. அன்றைக்கி நடந்த போர்க்களத்தில் அன்றைக்கி நடந்த கலவரத்துலேயும் தீ வச்சதே போலீஸ்காரங்க வச்சுட்டு எங்கள் அம்மாவை போட்டு அடிச்சுட்டாங்க. எங்கள் அக்கா சித்தி பிள்ளைங்க எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டாங்கண்ணா. தமிழ்நாட்டில் இவ்வளோ தமிழ்நாட்டில் மீத்தேன் ப்ராஜெக்டும் ஹைட்ரோ ப்ராஜெக்டும் வந்துருச்சுங்கண்ணா. இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கண்ணா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிராமத்தில் உள்ள நாங்கள் எல்லாம் பயந்து போயிருக்கோங்கண்ணா. நாங்கள் எது கேட்டாலும் போலீஸ்காரங்க அடிக்க வராங்கண்ணா. ஆனால் நீ ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் எல்லாரும் ஆதரவு கொடுத்தீங்களே. இது நம்ம நாடே அழிய போகிற பிரச்சனை. நம்ம தமிழ்நாடே அழிய போகிற பிரச்சனை. உங்களுக்கு அடுத்து நம்ம சங்கதிங்க யாருக்குமே குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காதுங்கண்ணா. ஆயிலே குடிக்க போகிறோம், எண்ணெயும் நான் குடிக்க போகிறோம். எண்ணெயை வச்சு என்னங்கண்ணா பண்ண முடியும்? தண்ணி இல்லாமல் எப்படி நான் வாழ்றது? தயவுசெய்துண்ணா ஆனால் யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் எங்கள் ஊரை காப்பாற்றுங்கண்ணா, தமிழ்நாடை காப்பாற்றுங்கண்ணா, ப்ளீஸுங்கண்ணா. கெஞ்சி கேட்குறவங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா வாங்கண்ணா, எங்கள் ஊரை காப்பாற்றுங்கண்ணா. நம்ம ஊரில் எல்லா இடத்துலையுமே எடுத்துகிட்டு இருக்காங்கண்ணா. நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு இருக்காங்கண்ணா. அண்ணா ப்ளீஸுங்கண்ணா, எங்கே இருந்தாலும் எல்லாரும் ஊரை காப்பாற்றுங்கண்ணா. தமிழ்நாட்டை நம்ம தாங்கண்ணா காப்பாற்றணும். என்ன ஜோசப், குரூப் ஆரம்பித்து ரொம்ப நேரம் ஆகுது. எல்லோரும் வந்துடுவாங்கல்ல? அந்த லொக்கேஷன் தானே கொடுத்துருக்க? அந்த லொக்கேஷன் தான் கொடுத்துருக்கேன். எல்லோரும் வந்துடுவாங்க. பார்ப்போம். நாம் 5 பேர் தான் இருக்கோம். என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணு, வருவாங்க. நம்மளை நம்பி போராட்டத்துக்கு வருவாங்களா எல்லாருமே? சுத்த தமிழ்னா இருந்தால் கண்டிப்பாக நம்ம போராட்டத்துக்கு வருவாங்க.
நம்ம கிராமத்தில் நாம் ஆரம்பிச்சிட்டோம், அவங்கவுங்க கிராமத்தில் அவங்கவுங்க பண்ணுவாங்க. அது அப்படியே சிட்டியாகவும் மாறும். ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு போராட்டம் வெடிச்சதோ அதே மாதிரி இந்த போராட்டமும் மாறும். அதுக்கு ஒரு முடிவும் கிடைக்கும். விவசாயிகளை காப்போம், மீத்தேனை ஒழிப்போம், விவசாயிகளை காப்போம், மீத்தேனை ஒழிப்போம், விவசாயிகளை காப்போம், மீத்தேனை ஒழிப்போம். தமிழர் போராட்டம் உரிமை வேண்டும், தமிழர் போராட்டம் உரிமை வேண்டும், தமிழர் போராட்டம். உரிமை வேண்டும். ஃபேஸ்புக்கில் ஒரு லைவ் போட்டு விடுங்க. நடுவாசலில் விவசாயிகள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நாங்கள் எங்கள் ஊரில் எங்களால் முடிஞ்ச 5 பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஊரில் சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல தயவுசெய்து ஜல்லிக்கட்டுக்கு போராடின மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து போராடுங்க. அந்த மாதிரி போராடினா தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். தயவுசெய்து போராடுங்க. ஏற்கனவே பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் மூட்டை, பிளாஸ்டிக் கோசம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாது. மண்ணில் விளையிறத பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு தான் சாகணும். தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பல விஷயம் அடங்கிருக்கு, அது நமக்கு தெரியல. தெரிஞ்சவங்க நம்மளுக்கு முற்படுத்துறாங்க, அதுக்காக நம்ம பின்னாடி தப்பே கிடையாது. எதுக்கு பின்னாடி போறோங்க? நம்ம எதுக்கு பின்னாடி போறோம்? ஒரு விவசாயிகள் உணர்வு எங்க காலேஜுக்கு தமிழ் உணர்வு இருக்குது. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் தமிழ் உணர்வு இருக்குது. நம்ம யார் எப்படி நீங்க வாங்க நாங்க வாங்கன்னு கூப்பிடலையே. எல்லாருக்கும் பண்ற உணர்வாக தான் நாங்க வந்தோம். இவங்க யாரு யாருமே தெரியாது. எல்லாரும் இப்படி எப்படி ஒன்னாகி இவ்வளவு கூட்டமா எப்படி வந்தோம்? எல்லாம் தமிழ் என்ற உணர்வு தாங்க. டெல்லியில் தமிழக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு பஞ்சாப், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பிற மாநில விவசாயிகளும் நேரில் ஆதரவு தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் கோரிக்கைகள் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படும் என்று விவசாயிகளை சந்தித்த தம்பிதுரை தெரிவித்துள்ளார். புதிய சட்டம் அமலுக்கு வந்தது. இனிவரும் காலங்களில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆதரவு தெரிவித்தால் மட்டுமே புதிய திட்டங்கள் அமல்படுத்தப்படும். இத்தோடு மக்கள் எதிர்த்த ONGC, மீத்தேன் திட்டம், ஆழ்குழாய் கிணறு அனைத்து திட்டங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நன்றி.